Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி இந்த ஃப்ளாட் ஃபுட்டேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ளாட் ஃபுட்டேஜ்னால் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க தான் ஃப்ளாட் ஃபுட்டேஜ். இதுக்குன்னு தனியாக வந்து ஹைலைட்ஸ் இருக்காது, ஷேடோஸ் இருக்காது, ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அந்த முடியெல்லாம் அப்படி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, அதுக்கு மிட் டோன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால தான் ஃப்ளாட் ஃபுட்டேஜ். ரைட் சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த ஃபுட்டேஜ் பாருங்கள், இது எப்படி நல்லாயிருக்கு பார்க்கவே, சூப்பராக மூடி மாதிரி. பட் ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்க ஃபுட்டேஜ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இது எங்கே கிடைக்கும்னா வந்து சில ஸ்டாக் வெப்சைட்ஸில் பிக்ஸாபி அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சில ட்ரோன்ஸில் எடுக்கிற ஷாட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். பட் நம்ம அதை வந்து ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம் KineMasterல அப்படின்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஃப்ளாட் ஃபுட்டேஜ் இருக்குது. இந்த ஃப்ளாட் ஃபுட்டேஜில் என்னென்ன ப்ராப்ளம்னு ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் பிரைட்னஸ் கொஞ்சம் கூட இருக்கா, நம்ம அதை கொஞ்சம் குறைப்போம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் பிரைட்னஸ் வேல்யூவை கொஞ்சமாக குறைங்க, ரொம்ப குறைக்க வேணாம். ஸோ உங்களுக்கு ஆப்டாக இருக்க வரைக்கும் குறைச்சிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் -9 கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு கான்ட்ராஸ்ட்டுங்கிறது ஒன்று வேணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஓனாக தெரிஞ்சுக்குவோம். பிரைட்னஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பிக்சல், குட்டி ஸ்கொயர் பாக்ஸில் ஆனது. ஸோ இப்போ நம்ம பிரைட்னஸை குறைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்கொயர் பாக்ஸில் லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் பிரைட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போஷர்னால் அந்த அப்பர்ச்சருக்குள்ளே இல்லை அந்த சென்சாருக்குள்ளே எவ்வளோ லைட் ஃபால் ஆகுங்கிறது தான் வந்து பிரைட்னஸ் எக்ஸ்போஷர். பட் பிரைட்னஸ்ங்கிறது நம்ம விழுற லைட்டு ஒவ்வொரு பிக்சலும் எந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து பிரைட்னஸ். ஓகேவா, நம்ம குறைச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஓகேவா, அடுத்து கான்ட்ராஸ்ட் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த கான்ட்ராஸ்ட்டுங்கிறது என்னென்னா, ஹைலைட்ஸ்க்கும் ஷேடோஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் அந்த கான்ட்ராஸ்ட்டு. ஷேடோஸ்னால் ஒன்றுமே இல்லை, இந்த ஃப்ரேமில் இருக்கிற டார்க் பிக்சல்ஸ் தான் ஷேடோஸு, பிரைட் பிக்சல்ஸ் தான் அந்த ஹைலைட்ஸு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகுனா, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அவங்க முடியெல்லாம் ரொம்ப கருப்பாக பாருங்கள். ஸோ அந்த டார்க் ஃபுட்டேஜ்லாம் ரொம்ப டார்க் ஆகிட்டே வரும், பிரைட் ஃபுட்டேஜ்லாம் பிரைட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் சேச்சுரேஷன், வைப்ரன்ஸ். எப்பவுமே சேச்சுரேஷன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வைப்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜில் இருக்க எல்லா கலருமே இன்க்ரீஸ் ஆகும், இரஸ்பெக்ட் ஆஃப் தட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹேர் வந்து ஆல்ரெடி நல்ல கலர்டாகனு வச்சுக்கோமே, இல்லை ஹேர் வேணாம், இல்லை ஸ்கின் வந்து நல்லா கலர்டாகனு வச்சுக்கோமே. ஸோ நான் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி சேச்சுரேஷன், அதாவது இன்டென்சிட்டி கம்மியாக இருக்க கலர்ஸும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வைப்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோமே. அது என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி இன்டென்சிட்டி அதிகமாக இருக்க கலர்ஸை விட்டுட்டு இன்டென்சிட்டி கம்மியாக இருக்க கலர்ஸை மட்டும் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி விடும். அதாவது மியூட்டட் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பவுமே சேச்சுரேஷன் வந்து லைட்டாக லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வைப்ரன்ஸ் எவ்வளோனா வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுன்னா, எல்லா கலரையும் அது கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஈவனாக இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் உங்களுக்கே தெரியும். இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாகவும் இல்லை, ரொம்ப கூலாகவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட் ஃபுட்டேஜுங்கிறதுனால கலர் கரெக்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் குறைச்சாலும் ரொம்ப ஒரு மாதிரி டியூப்லைட் வச்சதில் பார்க்குற மாதிரி இருக்குது, கூட்டினாலும் நல்லா இல்லை பார்க்க. ஸோ அதனால் நான் அதில் 0லே வச்சுக்கிறேன். ஓகேவா, அடுத்து ஹைலைட்ஸ் பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ ரொம்ப பிரைட்டஸ்ட் பிக்சல்ஸ் தான் அந்த ஹைலைட்ஸு. இது நீங்கள் வந்து குறைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் நல்லா தெரியும். பட் ஆனால் ஒருவே நல்லா இல்லை இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஹைலைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணால் ஷேடோஸ் கண்டிப்பாக குறைக்க போகிறேன். ஷேடோஸ் குறைக்கிறனால வந்து எனக்கு வந்து இன்னும் அது நல்லா கிளியராக தெரியும். இங்கிட்டு கெயின் இருக்குது, கெயினோட வேல்யூ கொஞ்சம் கூட்டி வச்சிங்கன்னா பிரைட்டாகும். பட் நம்ம வந்து ஒரு +1 கிட்ட சம்திங் கொடுத்துட்டு இப்போ காமாவோட வேல்யூவை நம்ம கூட்டுறனால கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து டார்க் ஆகும் கரெக்டாக. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இதை வந்து இனிஷியல் ஃபுட்டேஜ் இப்படி இருந்ததை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணி நம்ம வந்து இப்படி ஆக்கியாச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்டையும் ஃப்ளாட் ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா KineMaster யூஸ் பண்ணி கலர் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஹோப் தட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க, முகேஷ், பை.